ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுந்தா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம முடியல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த மார்ச் மாதம் வந்து எவ்வளோ பில் வந்தது, எத்தனை கிலோ வந்து பூ போட்டிருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோ வரைக்கும் பூ போட்டிருக்கீங்க. அண்ட் வந்து இந்த மாதம் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்றது வீடியோவாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆக்சுவலாக தெரிஞ்சுக்க வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவும் இருக்குங்க. ஸோ வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் வந்து எத்தனை கிலோ பூ போட்டிருக்கோம் என்னன்றது. ஸோ இந்த டைம் வந்து பில் வந்திருக்கிறது வந்து ரொம்ப மனசு திருப்தி இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ கஷ்டப்படுறவங்க என்றைக்குமே லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து டீட்டெயில்டாக கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். மல்லி ஆக்சுவலாக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்து பூ வந்து பறிச்சிட்ருக்கோம், பூ போட்டுட்ருக்கோம். பில்லு வரும்போதெல்லாம் எப்போவுமே ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ நம்ம வந்து போடுற பூ வந்து பூக்கு தகுந்த ரேட்டு தான் போடுவாங்க, கரெக்டான அமௌண்ட்டு தான் வந்து சேருதுன்ற மாதிரி ஒரு பொதுவான ஒப்பீனியன் வந்து மக்கள் மத்தியில் வந்து எல்லாருமே நம்பி வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுமே அப்படி தான் கொடுத்துட்ருந்தோம். நான் இவ்வளோ நாள் வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஸோ வீடியோ வந்து நான் கரெக்டாக செக் பண்ணல. ஆக்சுவலாக வீடியோன்றதை விட பில் வரும்போது ஒவ்வொரு டைம் வந்து இவ்வளோ வருதா அவ்வளோ வருதான்ற மாதிரி செக் பண்ணல. மக்களை வந்து ஏமாத்துறதுக்கான இடையில வந்து இடைத்தரகர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த இடையில ஆக்சுவலாக இந்த வந்து என்ன சொல்கிறது, கடையில் சேல் பண்ணுறவங்களுக்கும் இந்த விவசாயத்தில் என்ன சொல்கிறது வளர்ச்சி ஆகிட்டு அது வந்து கொண்டு போய் சேல் பண்ணுறவங்களுக்கும் இடையில் ஒருத்தர் வாங்கி கைமாற்றி விடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து போய் சேருது அண்ட் வந்து எப்படி வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைம் வந்து நான் ஆக்சுவலாக எப்போ வீடியோ வந்து பில் வீடியோ கொடுத்தாலுமே ஒரு மனசு திருப்தி இருக்கும். இவ்வளோ பில் வந்திருக்கு, இவ்வளோ செலவாயிருக்கு, இல்லை வந்து இந்த மாதம் இவ்வளோ வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு இந்த டைம் பில் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்ததும் வந்து இந்த பில்லு தான். அண்ட் ரொம்ப ஏமாந்து போனதும் இந்த பில்லு தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஏமாந்துட்டேன்றதை விட எங்களை மாதிரி யாரும் நீங்கள் வந்து ஏமாறக்கூடாதுன்றது ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன ரீசன் அப்படின்றது தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதம் ஆக்சுவலாக பில் வந்து எப்போவுமே 1ஆந்தேதிலேருந்து 15ஆந்தேதி வரைக்கும் ஒரு பில் வரும். 15ஆந்தேதி 16ஆந்தேதிலேருந்து 31ஆந்தேதி வரைக்கும் ஒரு பில் வருங்க. ஸோ இந்த மாதம் வந்து எவ்வளோ பில் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 16ஆந்தேதிலேருந்து 31ஆந்தேதி வரைக்கும் தான் பில்லு. ஆக்சுவலாக ஒவ்வொரு நாளுமே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ரேட் வந்து ₹300 போயிருக்கு, இன்றைக்கி ரேட் ₹400 போயிருக்கு, 360 போயிருக்கு, ₹400 போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் வந்து டேட் வரையாக வந்து என்ன சொல்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கேன். இனிமேல் என்ன பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ரெகுலராக ஷார்ட்ஸ் கொடுக்கும்போதும் சரி, ஒன்று ஷார்ட்ஸே இல்லைனா வீடியோவில் வந்து ரெகுலராக கரெக்டாக அந்த டேட்டு, இன்றைக்கி ரேட்டில் வந்து இவ்வளோ பூ போயிருக்கு, இவ்வளோ வந்து என்ன சொல்கிறது இவ்வளோ ரேட் போயிருக்கு அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். ஃப்யூச்சரில் அது எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த யூடியூப் வீடியோ எடுத்ததுனால என்னவோ ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. உண்மையாக சொல்லப்போனால் இந்த பில் வீடியோ வரும்போது என்ன காரணம் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு இந்த டைம் வந்து பூவே ஆக்சுவலாக பூ பறிக்கிறதுக்கே ஒரு விருப்பம் இல்லாத மாதிரி தான் தோணுது. இனிமேல் வந்து ஒரு நம்பிக்கையோடு பூ பறிக்கலாமா, போடலாமா, வேணாமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து ஒரு கேள்விக்குறியாக போயிடுச்சு. ஸோ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்தளவுக்கு வந்து நான் மனம் உடைஞ்சு போவேன்னு நான் நினைக்கல. என்ன ரீசன்னா, பணம் வந்து பணங்காசுன்றது வந்து வரும் போகுங்க. ஸோ மனுஷங்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கைன்றது வேணும். கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிங்கிட்ட வந்து ரொம்ப ஏமாற்றக்கூடாது. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு கமிஷன் எடுக்கிறாங்கன்னா, ₹100க்கு ₹10 கமிஷன் கொடுக்குறாங்கன்னா அது வந்து ஓகே தான். ஸோ ₹100 கமிஷன் இடையில் வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க, மாற்றி விடுறாங்க அப்படின்றதில் பொதுவாக நானும் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். எப்போவுமே ₹100க்கு ₹10 கமிஷன் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போவுமே எடுக்கிறாங்க, ரைட்டு தான். ஆனால் வந்து அந்த ₹100க்கு ₹10 கமிஷன் எடுக்கிறதோட ஸ்டாப் பண்ணிட்டா கூட பரவாயில்ல. இந்த இடையில வந்து கிலோ கணக்கில் வந்து ஏமாத்துறது, இந்த கிலோவில் வந்து விலை வந்து இன்றைக்கி ₹400 போயிருக்கு அப்படின்னா ₹350 போடுறது. இந்த பூவுமே பேட்ச் வைஸாக நம்மளுக்கு வந்து போகுங்க. பேட்ச் வைஸாக அப்படின்னா காலையில் 8 மணிக்கு ஒரு பேட்ச், 10 மணிக்கு ஒன்று, 11:30க்கு, அப்புறமா 12 மணிக்கு, 2 மணிக்கு, 6 மணிக்குன்னு இத்தனை பேட்சும் போகுது. இத்தனை பேட்ச் போகுதுன்னா காலையில் ஒரு முகூர்த்த சீசன் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா அவங்க 8 மணிக்கு 8:30 மணிக்கெலாம் வந்து பூ வாங்கிட்டு போகிறது வந்து அப்போ எவ்வளோ 1/2 கிலோ இருந்தாலும் கொடுங்க, 1 கிலோ இருந்தாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க. அப்படி வாங்கிட்டு போகிறது வந்து உங்களுக்கு வந்து 10, 20 அதிகமாக வைப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் விலை வந்து அன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் 8 மணி பூ வந்து இன்றைக்கி ஒரு 2 கிலோ கொடுக்குறோன்னா, இன்றைக்கி காலையில் பூ வந்து ₹400 போயிருக்குன்னா பாருங்கள். இப்போ 8 மணி பூ வந்து ₹400 போயிருக்கு. அதே 10 மணிக்கு ₹300 போட்டிருக்காங்க, 11:30 மணிக்கு ₹300, சாயந்தரம் வந்து ₹250 போட்டிருக்காங்க. சரி, எப்படி அது ஒரு நாள் விலையை வந்து மேக்ஸிமம் பூவோட லாஸ்ட் டைமிங் வந்து 11:30 மணிங்க. 11:30 மணி அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக காலையில் கொடுக்குற ரேட் இப்போ ₹400னா ₹300, அந்த ₹300ன்றது 11:30 வரைக்கும் ஒரே ரேட்டாக தானே போகணும். அப்படியே மிஞ்சி
மிஞ்சி போனால் இப்போ 400ரூபான்றது 380 இல்லை 350 அந்த மாதிரி வரலாம். 400ரூபா வந்து 8 மணி பூனா 10 மணிக்கே பூ கொடுக்குறது வந்து ஆக்சுவலாக அவங்க 300ரூபா அப்படியே 100ரூபா குறைச்சிடுறாங்க. அந்த 10 மணிக்கு கொடுக்குற பூவே அவங்க வந்து அதே 400ரூபா ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. அதில் வந்து ஒரு ஏமாத்தில் ஃபோர்ஜரி பண்ணுறாங்களா. 2வது ஒன்று, பூ வந்து டைமிங்கில் வந்து வாங்கிட்டு போகிறது. உங்களுக்கு பாருங்கள் பில்லு வந்து அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். காலையில் பாருங்கள் 10 மணிக்கு ஒரு பேட்ச் வந்து போயிருக்கா. அடுத்து வந்து ஃபஸ்ட் பேட்ச்ன்றது வந்து 11:30 மணிக்கு. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் பேட்ச் வந்து கொடுப்போம். இல்லைன்னா 2 மணி பேட்ச் கூட வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. மேக்ஸிமம் பூ வந்து இந்த டைம் வந்து பூ நல்ல ரேட்டு போயிருந்தது நம்ம கொடுக்கும்போது. அப்படி பார்த்திங்கன்னா ரேட் வந்து ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, 350 400 அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓரளவுக்கு போயிருந்துச்சிங்க. ஆனால் வந்து இப்போ மேக்ஸிமம் அந்த 10 மணி பூவே ஒரு சில நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்டு கம்பெனி தான் போகுது, பூ வந்து விலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஓரளவுக்கு ஏமாத்தல் தாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஏமாத்துவாங்க அப்படின்றத நான் எதிர்பார்க்கல. இந்த டைம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது உண்மையாகவே. என்னென்னா ஒரு மனசார கஷ்டப்படுறாங்க அப்படின்னும் போது நாம் இத்தனைக்கும் அதுக்கான ப்ரூஃப் அதுக்கான உழைப்புன்னு கொடுக்கும்போது அவங்க ஏன் அந்த அளவுக்கு ஏமாத்துறாங்க இடையில அப்படின்ற மாதிரி ரொம்ப மன கஷ்டமாக போயிடுச்சு. அதோட டீட்டெயில் வந்து ஆக்சுவலாக அந்த வீடியோ 2 வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அது இல்லாமல் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அவேர்னஸ் இருக்கும் அப்படின்றதுக்காக தான். அண்ட் வந்து பூ பறிக்கிறவங்க கண்டிப்பாக உங்ககிட்ட வேணுன்றது நான் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக வெயிட் மிஷின் வேணுங்க. ஸோ வெயிட் மிஷின் கம்பல்சரி வச்சுருக்கணும். அண்ட் வந்து வெயிட் வந்து நீங்கள் பூ எத்தனை கிலோ போடுறீங்க, எத்தனை கிலோ எந்த டைமிங்கில் போகுதுன்ற வரைக்கும் எழுதி வைங்க. எழுதி வச்சுட்டு அன்றைக்கான ரேட்டை வந்து மார்க் பண்ணி வைங்க. ஸோ அன்றைக்கான ரேட் வந்து நீங்கள் மார்க் பண்ணி வைக்கும்போது நான் பாருங்கள் எழுதி வச்சுருக்கிறது வந்து நான் நோட்டில் வந்து செக் பண்ணேன். ஆக்சுவலாக பாருங்கள் 360 ரூபா போட்டிருக்கிற அன்றைக்கி அவங்க எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள், 280 ரூபா போட்டிருக்காங்களா. 360 ரூபா ரேட். ஆக்சுவலாக ஒரு நாள் கூட ஒரே ஒரு நாள் தான் எனக்கு தெரிஞ்சு 260 ரூபா சொல்லியிருந்தாங்க. மீதி நாள் ஃபுல்லாக 360 400 300 சொல்லலை, 360 400 400 400 தான் வந்துச்சு. ஒரே நாள் 260 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 360 ரூபா போட்டோன்னே பாருங்கள் 280 ரூபா போட்டிருக்காங்க. இதுலேயும் ஏமாற்றிருக்காங்க. 2வது 340 ரூபா பாருங்கள் போயிருக்கு. அன்றைக்கி வந்து எவ்வளோ ரேட் போட்டிருக்காங்கன்னா அன்றைக்கி 300 ரூபா தான் போட்டிருக்காங்க. காலையில் பாருங்கள் 8 மணி பூ போனால் 320 தான். அதே ஃபஸ்ட் பேட்ச் 11:30க்கு 11 பூ வந்து எவ்வளோ அப்படின்னா 300 ரூபா போயிருக்கு. அதே வந்து பாருங்கள் 400 ரூபா போன அன்றைக்கி எவ்வளோ ரேட்டுன்னு பாருங்கள். இது 400 ரூபா போயிருக்கா. இதில் பாருங்கள் 300 ரூபா போன 360 ரூபா போயிருக்கு. 360 ரூபா அப்படின்னா அன்றைக்கி ரேட் எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள், 300 ரூபா தான் போட்டிருக்காங்க. இது வந்து 400 ரூபா பாருங்கள். ஒரு நாள் வந்து 400 ரூபா போயிருக்கு. மேக்ஸிமம் நான் அந்த 26 27 28 29 மார்ச் 30 வரைக்கும் ஓரளவுக்கு 400 ரூபா தான் போயிருக்குன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த ஒன்று மட்டும் தாங்க 400 ரூபா போட்டிருக்காங்க. அதுவுமே எனது ஃபஸ்ட் பேட்ச் மட்டும் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து கரெக்டாக 400 போட்டிருக்காங்க. அந்த ஆக்சுவலாக பங்குனி உத்திரம் வந்ததுனால என்னவோ. அடுத்து பாருங்கள் இது வந்து 360 ரூபா. 360 ரூபா பூ வந்து இது இந்த 2 பில் மட்டும் தான் மார்க் பண்ணிங்கிற கரெக்டாக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது ஒரு நாளைக்கு எத்தனை பேட்ச் மட்டும் போகுதுன்னு பாருங்கள். காலையில் 10 மணிக்கு ஒன்று ஃபஸ்ட்டு, ஆக்சுவலாக 10 மணிக்கு ஒன்று ஃபஸ்ட் பேட்ச் ஒன்று, செகண்ட் பேட்ச் ஒன்று, அப்புறம் ஈவினிங் பூ ஒன்றுன்னு போவோம். ஸோ ஒரு நாளைக்கு பாருங்கள் 4 பேட்சாக போயிருக்கா. அப்போ 16ஆம் தேதி வந்து நாங்கள் ஃபஸ்ட் பேட்ச் தான் போட்டோம். ஃபஸ்ட் பேட்ச் பூ வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்துச்சு. செகண்ட் பேட்ச் தான் 18 கிலோ வரைக்கும் போனது. ஸோ ஓவராலாக பில்லு பாருங்கள். ஒவ்வொரு பூ போதும் ஒரு ரேட் போட்டிருக்காங்க பாருங்கள். இது 8:30 மணிக்கு போகும்போது 420 ரூபாவா, 10 மணிக்கு போகும்போது 400 ரூபா, அடுத்து மதிய பூ போடும்போது 400 ரூபா. அதை ஏன் எல்லா நாளுமே வந்து ஃபாலோ பண்ணலைன்றது தான் எனக்கு வந்து ஒரு வருத்தமாக இருக்குது. பாருங்கள் மேக்ஸிமம் ரேட் வந்து ஒரு நாளைக்கு 4 பேட்சாக போயிருக்கு. 4 பேட்ச் அப்படின்னா அந்த 16ஆம் தேதியிலேருந்து போனது. பூவுமே ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா இந்த டைமு ஆளுங்க கூலி அதிகமாக இருக்கிறதுனால ஆளுங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு 5 6 பேர்லேருந்து 8 பேர் வரைக்கும் வந்திருந்தாங்களா. சரி அவங்களுக்கு எடப்போ போடும்போது நான் எழுதி வைக்கும்போது டோட்டலாக வந்து நான் இத்தனை கிலோ வந்ததுன்ற மாதிரி தான் எழுதி வச்சேன். டோட்டலாக அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 15 கிலோ போயிருக்கு, 18 கிலோ போயிருக்கு, 16 கிலோ போயிருக்கு அப்படின்னு எழுதி வச்சேன். ஆனால் வந்து அவங்க கொடுக்குற டைமிங் கரெக்டாக அந்த மார்னிங் 8 மணினா 8 மணிக்கு வந்து இவ்வளோ பூ போயிருக்கு, 10 மணிக்கு இவ்வளோ பூ போயிருக்கு அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்து மார்க் பண்ணி வைக்கணும். வித் ப்ரூஃப் வந்து நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக அந்த வாட்ஸ்அப் ப்ரூஃப் வந்து வச்சுருந்தனால தான் என்னவோ இந்த டைம் வந்து கொஞ்சம் நான் மீண்டு வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நான் எப்போவுமே வந்து காலையில் பூ 10 மணிக்கு பூ வந்து பறித்து போடும்போது அவங்களுக்கு நான் வாட்ஸ்அப் வந்து பண்ணிவிடுவேன். எவ்வளோ பூ எத்தனை பேர் வந்திருக்காங்க, அந்த எத்தனை பேர் வந்து எத்தனை கிலோ போட்டிருக்காங்கன்றதை நான் அப்டேட் பண்ணிடுவேன். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 16ஆம் தேதியிலேருந்து பாருங்கள் ரேட்டு பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் பாருங்கள் 400 ரூபா வரும். 16ஆம் தேதி பாருங்கள் 400 ரூபா போயிருக்கு. அதே வந்து சாயந்தரம் பூ வந்து 250 ரூபா போட்டிருக்காங்க. அதே 17ஆம் தேதி 420 ரூபா 400 ரூபா போயிருக்கு. மேக்ஸிமம் நம்ம பூ வந்து ஒரே ஒரு நாள் தாங்க 360 ரூபா சொன்னாங்க, 260 ரூபா சொன்னாங்க. ஆனால் மற்ற நாள் ஃபுல்லாக 360 400 360 400 400 400 தான் வந்தது. ஆனால் பாருங்கள் இதில் 360ன்னு போட்டிருக்கிறதே 280 ரூபா தான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பில்லு வந்து ஆக்சுவலாக இவங்க மார்க் பண்ணி போடுறதுங்க. இதெல்லாம் இடையில வந்து
வந்து நம்ம கரெக்டான ரேட் வந்து கொடுக்குற ரேட் வந்து கண்டிப்பாக போடுறாங்களான்னு பார்த்தா எல்லாம் இல்லை. எல்லாமே வந்து இவங்க வந்து ஏமாத்துறது தான்ன்றது எனக்கு இந்த டைம் வந்து கிளியர் கட்டாக வந்து புரிஞ்சுது. இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா பாருங்கள், இந்த ஆக்சுவலாக அந்த 4 பேட்ச் இருக்கு இல்லையா, காலையில் வந்து ஒரு நாளைக்கு 4 பேட்ச் போகுது. காலையில் 10 மணிக்கு ஒன்று, 8 மணிக்கு ஒன்று, 10 மணிக்கு ஒன்று, 11:30க்கு ஒன்று, அப்புறமா சாயந்தரம் போகும். மொத்தம் 4 பேட்ச் பாருங்கள். எல்லாத்துலேயுமே 4 பேட்ச் தான் போயிருக்கும் மேக்ஸிமம். அப்படி 4 பேட்சாக போகும்போது என்னாச்சு அப்படின்னா பாருங்கள், மேக்ஸிமம் 4 பேட்சாக போயிருக்கா. அதில் பார்த்தீங்கன்னா இந்த 28ஆந்தேதி பாருங்கள், 28ஆந்தேதி 4 பேட்ச் போயிருக்கா. 8:30 மணி பூ வந்து 2750, 10 மணி பூ வந்து 6350, வந்து அடுத்து வந்து ஃபஸ்ட் பேட்ச் 11:30 மணிக்கு வந்து 5 கிலோ போயிருக்கு. அடுத்து 6 மணி பூ 1800 போயிருக்கு. ரேட் பாருங்கள் 400 ரூபாவா. ஓவரால் அமௌண்ட் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க. சரி அப்படின்னா இப்போ 29ஆந்தேதி பாருங்கள், 8:30 மணி பூ 4200, 6 மணி பூ வந்து 6200, ஆக்சுவலாக 10 மணி பூ வந்து 6200, அடுத்து வந்து 11 பூ வந்து 600, அடுத்து 6 மணி பூ வந்து 1300. ஓகேவா. இப்போ 400 ரூபான்னு போட்டிருக்காங்க. அதே வந்து 30ஆந்தேதி பாருங்கள், 30ஆந்தேதி வந்து 8 மணி பூ வந்து 4 கிலோ போட்டிருக்கு. 10 மணி பூ வந்து 7 கிலோ போட்டிருக்கு. ஃபஸ்ட் பேட்ச் வந்து அது 11:30 மணிக்கு எவ்வளோனா 3200 போட்டிருக்கு. அண்ட் வந்து 6 மணி பூ வந்து 2150 போட்டிருக்கு. அதோட பில் இன்றைக்கி ரேட் வந்து பாருங்கள், 30ஆந்தேதி வந்து 360 ரூபா போயிருக்கு. அதே வந்து 29ஆந்தேதி வந்து 400 ரூபா போயிருக்கு. 30ஆந்தேதியுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். 28, 29, 30 டேட் வந்து 400 ரூபா போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் பாருங்கள் இவங்க வந்து 360 ரூபாய் ஏமாற்றிட்டாங்களா. சரி ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பூ பாருங்கள், 31ஆந்தேதி. இப்போ 30ஆந்தேதி வரைக்கும் 4 பேட்சாக பூ போனது. 8 மணி பூ, 10 மணி பூ, அப்புறம் ஃபஸ்ட் பேட்ச் 11:30 மணிக்கு ஒன்று, அப்புறம் ஈவினிங் பேட்ச் 4 பூவாக போயிருக்கு. அன்றைக்கி வந்து எத்தனை கிலோ வந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து 4 கிலோ, 7 கிலோ, 4 7 11, 11 ஒரு 3 14, 14 2 16, 16. அப்புறமா இதில் வந்து பாருங்கள் 16, இதில் வந்து எவ்வளோ 14 கிலோ போயிருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து 14 கிலோவா. அப்போ 14 கிலோ 30ஆந்தேதி அப்படின்னா 31ஆந்தேதி 8 கிலோ தான் பூ போயிருக்குமா அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்ட் 2 வந்து கண்டிப்பாக வரும். அண்ட் பார்ட் 2 வந்து வந்தது வந்து எதனால் வந்து இந்த 31ஆந்தேதி 8 கிலோ மட்டும் பூ போயிருக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தோடு சொல்கிறேன். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அது என்னன்னா உண்மையிலே இது என்ன சொல்கிறதுனே தெரியல. கஷ்டப்படுறவங்க விவசாயிங்கிட்ட வந்து இந்த அளவுக்கு ஏமாற்றணுமான்றது எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக போயிடுச்சு. ஏமாத்துறதுனா எவ்வளோ ஏமாற்றிருக்காங்க என்னன்றது, அண்ட் வந்து ஏமாத்தினாங்களா இல்லையா, 8 கிலோ தான் நம்மளது பூ போனதா இல்லையா, என்ன விஷயம் அப்படின்றது டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா எல்லா நாளுமே பாருங்கள் 4 நாள், ஆக்சுவலாக 4 நாள் என்ன சொல்கிறேன் 4 பேட்சாக தான் பூ போயிருக்கு பாருங்கள். 28ஆந்தேதி 4 பேட்ச் போயிருக்கு. 29 4 பேட்ச் தான். 30ஆந்தேதி பாருங்கள் காலையில் 8:30 மணி ஒன்று, 10 மணி ஒன்று, ஃபஸ்ட் பேட்ச் 11:30 ஒன்று, 6 மணி பூ ஒன்று, இப்படி 4 பேட்சாக போனது. 31ஆந்தேதி மட்டும் ஏன் ஒரே பேட்சாக பூ போயிருக்கு, என்ன ரீசன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.